Come on. என்ன தண்ணி இல்ல? தண்ணி வேற தவக்குதே. சரி போய் எடுத்துட்டு வருவோம். நம்ம இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கோம். எந்திரிச்சு போக வேற மொடையா இருக்கே. என்ன பண்ணலாம்? ஐடியா. என்னடா ஆச்சு சொல்லுடா. என்னடா ஆச்சு? சொல்லுடா டேய். எனக்கு ஒன்றும் ஆகல. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. தண்ணி தானே கேட்டேன். ஏன் இப்படி பாக்குற? நான் பார்க்கல, முறைக்கிறேன். முறைச்சுக்கோ. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. எனக்கும் என் கையால உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா விதி இப்படி விளையாடும்னா நினைச்சு கூட பார்க்கல. எப்படி? உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இருக்கு. சரியா 68 நாள் 21 மணி நேரத்துக்கு முன்னாடி சோன் மழை பெஞ்சிச்சு. அம்மா மழைக்கு இதம்மா டீ வச்சு பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் அம்மா போட்ட டீயை எடுத்துட்டு வாடான்னு டீசெண்டா கேட்டேன். அதுக்கு நீ டீ எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது டி, உனக்கு வேணும்னா நீயே போய் குடிச்சுக்கடி, நீ கேட்டோன்னு எடுத்துட்டு வரேன்னா இன்னும் வேலைக்காரனாடி போடி அப்படின்ட்டு ஒரு டீ கேட்ட என்ன பால டீ போட்டு அவமானப்படுத்தினியே. காலை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யாருக்கு டீ கொண்டு வர முடியாதுன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவங்க கிட்டயே தண்ணி கேட்டு நிக்கிறீங்க. உனக்கு வேணும்னா நீயே போய் குடிச்சுக்கோன்னு சொன்னவங்க கிட்டயே இன்னைக்கு தண்ணி கேட்டு கெஞ்சி நிக்கிறீங்க. நீ சொல்றது செய்ய நான் இன்னும் வேலைக்காரன் கத்திட்டு இப்ப என்னையே வேலைக்காரியாக்க நினைக்கிறியே, இது நியாயமா? நான் உன்னை குத்தி காட்டணும்னு இதை சொல்லல. ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா மற்றவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். அப்புறம் போதும், நானே போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரு கேன் தண்ணி கேட்டதுக்கு பக்கமா டயலாக் அடிக்கிறா. அதெல்லாம் வேண்டாம், என் ரிப்போர்ட் கார்டில் அப்பாவோட சைன் மட்டும் போட்டு தரியா ப்ளீஸ்? அப்பாவோட சைனா? அப்பாவோட சைன் அப்பாதால போட்டு தரணும். ஏன் என்கிட்ட வந்து நிக்கிற? என்ன ஃபெயில் ஆயிட்டியா? எவ்வளோ சப்ஜெக்ட்? 2 சப்ஜெக்ட். போ அப்பா கிட்டே போ, நல்லா 2 போட்டு சைனா போட்டு தருவாரு. என்ன சாதாரணமா நினைச்சிட்டேல? பார்க்க தானே போற இந்த ஷர்வியோட ஆட்டத்தை. பார்க்கலாம். டாடி, பேபி, can you please sign my report card? ஷூர்டா. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? அதுவாப்பா, போன தடவை 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனன்ட்டு அம்மாவும் நீங்களும் என் தலையில போட்டு அடிச்சிங்க. அந்த கோவத்திலையும் வெறியிலையும் தூங்காம கொள்ளாம படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டப்பா. சூப்பர்ரா. ஆனா 2 சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்களேடா. அடுத்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிரப்பா. அப்படியா? நம்பலாமா? ஷர்வியை நம்பினோர் கைவிடப்படார். ஒவ்வொரு டைம் இந்த ரிப்போர்ட் கொடுக்கறப்ப இதான்டா சொல்ற. சைன் போடுங்கப்பா.
அப்புறம்ப்பா உங்க பையனை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. ஏன்டா? எப்ப கேட்டாலும் போனு ஸ்நாக்ஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் போன்ல விளையாண்டாலும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறான்ல. இப்படிதான் சொல்லி சொல்லி அவங்களை ஏமாத்திட்டு இருக்கான்ப்பா. ஏன்டா என்ன பண்ணா? இப்ப அவன் எத்தனாவது ரேங்க் தெரியுமா? எத்தனாவது ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 5th ரேங்க் போயிட்டான். 5th ரேங்கா? ஆமாப்பா. இனிமேலாவது உங்க பையனை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்காம இருங்க. கொடுக்க மாட்டேன்டா மானஸ். டே மானஸ். அப்பா மவனை சத்தாடா. என்ன முறைக்கிறாரு? ஏய் அப்பா கிட்ட என்னடி சொன்ன? உண்மைய சொன்னேன். ஆஹா என்னமோ பத்த வச்சுட்டாலே. ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 5th ரேங்க் போயிட்டியாம்ல? வர வர உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல தொலைச்சிருவேன். சரிப்பா அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறேன்ப்பா. எப்படி ஆட்டம்? புல்லு பூச்சிக்கெல்லாம் ரெக்க முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன்? மாமா மாப்ள வர மாமா வர. மாம்ஸ் எஸ் கட்டி பிடிங்க மாம்ஸ். வாடா வாடா வாடா. அப்பா மாமா காலையில் எக்ஸசைஸ் பண்ணலையா? அதான். அப்புறம் மாம்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த? எங்க அக்கா மாதிரியே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தீனி சோறுன்ட்டு. மாமா ஊருக்கு வந்திருக்கனே. மாமா நல்லா இருக்கனா? தாத்தா அப்படி நல்லா இருக்காங்கன்னு கேட்டியா? எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்ன்ட்டு. எப்ப கேட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்காங்க தான் சொல்லுவேன். அதான் கேட்கல. இருந்தாலும் என் கடமை கேட்குறேன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பட் நீங்க 2 பேரும் வராதனால கொஞ்சம் டல்லா இருக்காங்க. ஓ ஐ சி. சீக்கிரமா ஊருக்கு வர பாக்குறேன். இப்போ ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. ஸ்நாக்ஸ் என்ன வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றிலையும் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி எங்க இருக்கு? ஏய் மாப்பிள்ள இங்க தான் மாப்பிள்ள வச்சிருந்தேன். அது இப்போ எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஃப்ரீயா விடு மாம்ஸ். சரி மாப்பிள்ள அப்படியே மாமா ஊருக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி பாய். என்ன டக்குன்னு பாயின்ட்டான்? சர்வி குட்டி மாம்ஸ் மாமா ஊருக்கு போறேன்டா. என்ன மாம்ஸ் அதுக்குள்ளே கிளம்புறீங்க? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? சாப்பிடாம வெறும் வயித்தோட கிளம்புறீங்க. நான் வேணா சமைச்சு கொண்டு வரட்டா? என்ன பாசம் இந்த குழந்தைக்கு. இவனும் தான் இருக்கானே. உனக்கு ஏதாவது பண்ணுமே. இந்தாங்க. மாம்ஸ் என்ன மாம்ஸ் வெறும் 20 ரூபா தரீங்க? 20 ரூபா பாப்பா. உங்க அப்பா எனக்கு 5 ரூபா தான் கொடுப்பாரு தெரியுமா? மாமா உனக்கு 20 ரூபா கொடுத்துருக்கேன். மாம்ஸ் என்ன அவளுக்கு மட்டும் காசு கொடுத்துருக்க? சின்ன குழந்தைடா. சரி வேணா ஒன்று பண்ணுங்க. 2 பேரும் பாதி பாதி பிரிச்சுக்கோங்க. மாம்ஸ் பாதியா பிரிச்சு செல்லாது மாம்ஸ். அப்பவே கிளம்பி இருக்கணும். பாய் பாய். ஏய் கொடுத்த காசுக்கும் கொண்டு வந்த ஸ்நாக்ஸுக்கும் பங்க பிரிடி. பங்கா? என்னடி? நான் நினைச்சா காசுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் பங்கு தர முடியும். ஆனா தர மாட்டேன். குட் லக். திரும்ப திரும்ப அசிங்கப்படுறியடா. நான் பார்க்கல, முறைக்கிறேன். எப்படி ஆட்டம்? குட் லக். பா எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பா. சைக்கிள் ஓட்டுறியா? இப்ப வேணாம், பொறுமையா பழகிக்கலாம். பா அவளுக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி தரீங்களா? அப்ப நானும் ஓட்டணும்ல. அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குடா.
அதெல்லாம் தெரியாது. நான் இப்பவே சைக்கிள் ஓட்டி பார்க்கணும். சைக்கிள் தானே, விடுறேன். இருடி, நான் பழக்கி விடுறேன். இங்க பாரு, மெதுவா பொறுமையா அழகா சொல்லி தரணும். புரிஞ்சுதா? நீ ஏன் இப்படி பாக்குற? நான் பார்க்கல, முறைக்கிறேன். உன்னை நம்பி வரலாமா? மானசை நம்பினோர் கைவிடப்படார். மெதுவா பொறுமையா அழகா நிதானமா போ. அவளை உன்னை வச்சு சேருக்கு தாண்டி வந்திருக்கேன். ஏய், பார்த்து மெதுவா போடா. ஏய், மெதுவா போ. ஏய் ஏய், ஏன்டா இப்படி ஆட்ற? மாவளை என்ன அடி அசிங்கப்படுத்தின, இப்ப பாருடி. ஏய், ஏன்டா விட்ட? அப்பாடா. வலிக்குதுடா. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற போல இருக்கு. பரவாயில்ல, சொல்லு, எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். எனக்கு உன் மேல அவ்வளோ கோவம். எவ்வளோ? இவ்வளோ கோவம், ஆத்திரம், பொறாமை எல்லாம். ஆனா நீ எப்ப கீழே விழுந்தியோ அப்பவே இதெல்லாம் ஓடி போச்சு. ஐம் சாரி, நான் தான் உன்னை கீழே தள்ளி விட்டேன். தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் என்ன திட்டாம இருக்க? நான் எவ்வளோதான் உன்னை அடிச்சாலும் திட்டாலும் என் மேல உனக்கு பாசம் இருக்குங்கிறத நீ தூக்கிட்டு வரும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அடிக்காமலாம் இருப்பேன் கணவன் கூட நினைச்சு பார்க்காத. இப்போ ஐம் இன்ட்ரெஸ்ட். சண்டை போடுறது என் உரிமை, சமாதானப்படுத்துறது உன் கடமை. நான் சீக்கிரமா ரெடி வந்து உன் கூட சண்டை போடுவேன். கெட் ரெடி. ஐ எம் வெயிட்டிங். எனக்கு சீக்கிரமா சரியானும்ல, எல்லாரும் எனக்கு ப்ரே பண்ணணும்ல. ஓ ஆமா ஆமா ஆமா, நான் ஷர்விகாவை ப்ரே பண்றேன், நீங்களும் பண்ணிருங்க. ஆமாமா பண்ணிருங்க, கூடவே இதையும் பண்ணிருங்க. எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.